மறுநாள் காலையில் எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என்னோட லேப்டாப்பில் இமெயில் அனுப்புறது மற்றும் நம்ம பதிவுகளுக்கு வர்ற கமெண்ட்டுகளுக்கு ரிப்ளை பண்ணிட்டு சீக்கிரமாக வாட்பூ கோயிலுக்கு கிளம்பி போயிடலான்னு இருக்கேன். இங்கே ஒரு மோட்டார் சைக்கிளையும் வாடகைக்கு எடுத்தேங்க. ஒரு நாளைக்கு இந்திய ரூபாய்க்கு 1700 தான் கட்டணும். நல்ல விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பெட்ரோல் போட்டு டேங்கை ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. காலை நேரத்தில் இந்த சாலையில் போகிறது ரொம்ப அருமையான அனுபவங்க. நாளைக்கு இதுக்காகவே சீக்கிரமாக எந்திரிச்சு காலையில் ஒரு ரவுண்டு போகணும். அதோ தூரத்தில் தெரிகிற அந்த மலையோட அடிவாரத்துக்கு தாங்க நம்ம போகணும். சில நிமிடங்கள் பயணத்துல கிட்டத்தட்ட அந்த மலையோட அடிவாரத்துக்கே வந்தாச்சுங்க. இதோட அந்த ரோடு முடியுதுங்க. வெல்கம் டு வாட்போன்னு போர்டும் வச்சிருக்காங்க. வலதுபுறமா திரும்பி பின்பக்கமா என்ட்ரன்ஸ் இருக்குன்னு அறிவிப்பு பலகையும் வச்சிருக்காங்க. திரும்பினதும் ரோடு கொஞ்சம் மோசமா இருக்குங்க. குண்டும் குழியுமா, மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் கூட தேங்கி இருக்கு பாருங்க. சரி வாங்க வந்த வேலையை பார்ப்போம். உள்ள நுழைஞ்சதும் டிக்கெட் கவுண்டர் கிட்டேயே ஒரு நல்ல வரவேற்பு மாதிரி லாவோஸ் இந்தியா கோஆபரேஷன் ப்ராஜெக்ட்னு போட்டு அங்க ஒரு குதிரை வண்டியையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் மூலமா பாதுகாப்பு பணி, மறுசீரமைப்பு மற்றும் அகழ்வாராய்ச்சி செஞ்சதை பத்தி புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட், அப்படி அது மூலமா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பின்னாடி விரிவா பார்க்கலாம். இந்த வாட்பூவுக்கு நுழைவு கட்டணமா 50,000 கிப், அதாவது இந்திய பணத்துக்கு 200 ரூபாய் வசூலிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உள்ள நுழைஞ்சதும் ஒரு எலக்ட்ரிக் பக்கி கார்ல ஏத்தி அந்த மலையோட அடிவாரம் வரையும் கூட்டிட்டு போய் இறக்கி விடுறாங்க. இந்த இடத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி பெரிய தாமரை குளம் இருக்குங்க. இந்த இடத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ அழகா இருக்கு. இந்த தாமரை குளத்தோட சேர்த்து பூக்காவு மலையை பார்க்க 2 கண்கள் போதாதுங்க. இந்த பெரிய குளத்துக்கு படித்துறை மற்றும் மண்டபமும் கட்டியிருந்திருக்காங்க. இன்னைக்கும் அந்த இடிபாடுகள் இதை தெளிவாவே காட்டுது. இங்கிருந்து ஒரு பிரம்மாண்டமான நடைபாதை மலையை நோக்கி போகுது. கிட்டத்தட்ட 250 மீட்டருக்கு இந்த பாதை நீளுது. இந்த பாதை தாமரை மொட்டுக்கள் வடிவத்தில் இருக்கிற தூண்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.